Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல 12th standard physics both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். ஸோ அக்டோபர் மந்த்லிக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் மிட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த கொஷின்ஸு செகண்ட் மிட்டம் போர்ஷன் ரிலேட்டடாக எல்லா கொஷின்ஸுமே இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இதோட பிடிஎஃப் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருந்திருக்கும். இந்த ஹைகன்ஸ் பிரின்சிபலு, அதுக்கடுத்து ஹொகரண்ட் சோர்சஸ், இது எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். அதேமாதிரி 13வது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெனல் அண்ட் ஃப்ரெனம் ஃபார் டிஃப்ராக்ஷனு, அதுக்கடுத்து பிரன்ஸ்லாங்க்குனா என்ன, இதெல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். மேட்டர் வேவ்ஸு, அதுக்கடுத்து 17th கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க, கால்குலேஷன் மாதிரி வருது. அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் ஸ்டேட் ப்ரூவ் மாலஸ் லா, அதுக்கடுத்து ப்ரீவெஸ்டர் லா, பைல் ஆஃப் பிளேட் அப்படிங்கிறது என்ன பார்த்துங்க. 21 கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரே, ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் அப்டேட் பண்ண இப்போ சொல்லியிருந்தோம். அதேமாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கால்குலேட் த கட் ஆஃப் வேவ் லென்த் அண்டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரே எக்ஸ்ரே டியூப் அக்சலேட்டிங் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் obtain the equation for magnification for near point focusing. Briefly explain the principle and working of electron microscope. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து discuss diffraction at a single slight and obtain the condition for 9th minimum. அதுக்கடுத்து obtain the Einstein photoelectric equation. அதுக்கடுத்து 27 பார்த்தீங்கன்னா define interference of light. அதுக்கடுத்து 27ல் அல்லது இதெல்லாமே இருக்கிறத என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. டிஃபைன் ஒர்க் ஆஃப் மெட்டல், அதோட யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் மீடியம். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 1 மார்க்ஸ் எப்பவுமே புக் பேக்கில் இருக்கிறது நல்லா பார்த்துருங்க. ஸோ இது வந்து 2 மார்க்ஸ். ஸோ ஏற்கனவே இங்கிலீஷில் சொன்ன மாதிரி தான் ஹைகன்ஸ் தத்துவம், ஓரியல் மூலங்கள், ஃப்ரெனல் ஃப்ரெனோஃபரு, ஃப்ரான்ஸ்லாங்கு, பருப்பொருள் அலைகள், ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு மாலஸு, ப்ரூஸ்டர் விதி எல்லாமே நல்லா பார்த்துருங்க. தட்டடுக்குகள், சிறிகுறிப்பு, அதுக்கடுத்து ஒளிமின் விளைவு விதி இதெல்லாமே பார்த்துருங்க. அதே மாதிரி எக்ஸோட யூசஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப நுண்ணோக்கியை பற்றி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கியோட தத்துவம், அதுக்கடுத்து ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவினை விவரித்து என்னாவது சிரமத்திற்கான நிபந்தனை, தகுந்த விலங்குன ஐன்ஸ்டீன் ஒளி மின்பாட்டை பாருங்கள். அதுக்கடுத்து குறுக்கீட்டு விளைவு, இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா பார்த்து வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி தமிழுக்கு இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுவுமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.